ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சனிக்கிழமை காலையில் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். 5 மாதம் நம்ம விட்டு ஓடி போயிடுச்சு. இன்றைக்கும் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாய் திடனாய் இருக்க வல்ல தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. அவரை நம்பின ஒருவரும் ஒரு நாளும் கைவிடப்படுகிறதில்லை, வெட்கப்பட்டும் போவதில்லை. 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாரும் மனப்பாடமாய் அறிந்த சங்கீதம். அதன் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த நாட்களில் நம்ம அநேகர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன், எந்த நேரம் என்ன சம்பவிக்குமோ தெரியாது. இந்த நாட்களில் அடிக்கடி நான் கேட்டு வருகிற ஒரு சங்கடமான காரியம், வாலிப பிள்ளைகள், தம்பிமார், தங்கைமார், அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது. கடந்த வாரத்தில் சபையில் 3 பேருக்கு ஹார்ட் அட்டாக், ஆன்ஜியோகிராம் பண்ணினார்கள், அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்றாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற மக்கள் ஏராளம். அதில் விசுவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று கேட்டால் அவள் தைரியமாய் சொல்ல முடியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம் ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் நடக்கிற பாதை மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும், பொல்லாப்பு எனக்கு நேரிடக்கூடியதான சூழ்நிலை இருந்தாலும் நான் அதற்கு பயப்பட மாட்டேன். ஏனென்று கேட்டால் தேவரீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபியாகிய தேவன், சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்த தேவனாகிய கர்த்தர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதோடு நிற்காதபடி என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி நீர் ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழி. காலையில் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய இயேசுநாதர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. அப்படி நடக்கும்போது தைரியமாக சொல்ல முடியும், என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதெல்லாம் யாருக்கு? இத்தனை ஆசீர்வாதங்கள் யாரை தொடும், யாரை சந்திக்கும், யார் மேல் வந்து இறங்கும்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறவர்களுக்கு, கர்த்தரை மேய்ப்பராக கொண்டவர்களுக்கு இது அத்தனையும் கர்த்தர் வாக்கி செய்வார். உங்களுக்கு இந்த காலை வேளையில அதை வாக்கி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாய், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிற என்கிற நிச்சயத்தோடு, ஒரு கோலும் ஒரு தடியும் எங்களை தேற்றும் என்கிற நிச்சயத்தோடு இந்த நாள் முழுவதும் ஓட, அநேகருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் விளங்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். அப்படி செய்தபடியாலுமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காரணம், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.